ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா சபரி சூப்பரான ஒரு ஆக்டிங் அந்த லெவல் காமிச்சார். அதாவது இன்னொருத்தங்க எப்படி இருப்பாங்க, இப்போ வியானா மாதிரி பண்ணி காமிச்சார். அதுக்கப்புறம் கமருதீன் மாதிரி பண்ணார், விக்ரம் மாதிரி பண்ணார். எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அரோரா மாதிரி பண்ணார். அரோரா மாதிரி பண்ணும்போது எப்படி பண்ணார்னா, அரோராப்போ அந்த ஒரு பெட்டில் வந்து படுத்துப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி செஞ்சு காமிச்சார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு திவாகர் மாதிரி பண்ணார். திவாகரையும் விஜய் பார்வதியும் கமருதியும் சேர்த்து வச்சு ஒரு கிளப்பாக ஒரு விஷயம் வந்து பண்ணாப்புல. இப்படியே எல்லாத்தையும் பண்ணி எல்லாருமே செம்மையாக கிளாப் பண்ணாங்க. உண்மையில் நல்லா இருந்துச்சு. விஜய் பார்வதியை ரசித்தாங்க. ஆக்சுவலாக விஜய் பார்வதியை கலாச்சார், அதுவும் இந்த லிப்ஸ்டிக் வைக்கிற விஷயங்களெல்லாம் ரொம்ப அப்படி ஒரு மாதிரி பண்ணாங்க. இட்ஸ் ஓகே, அது வந்துட்டு அவங்க வந்து ரசித்தாங்க, எல்லாருமே ரசித்தாங்க. வியானாவை பற்றி சொன்னது, கெமியெல்லாம் ஒரு மாதிரி இந்த டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சார். கெமிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் நீ அன்றைக்கி ஆடல அப்படின்னு இதே இது வேறு யாராவது பண்ணியிருந்தால் மேபி கெமி கோவப்பட்டிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் அவரால் முடிஞ்ச வரைக்கும் சூப்பராக பண்ணார். பண்ணிவிட்டு வெளியே வந்தார். வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு சாண்ட்ராவும் திவ்யாவும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்ன மாதிரி பண்ணி அப்படின்னு கேட்டாங்க. உடனே இவங்க காலையில் தட்டினாங்க பாருங்கள், அதெல்லாம் பண்ணிவிட்டு கோவமாக பேசுகிற மாதிரி பண்ணார். ஓகே, அப்புறம் விஜய் பார்வதிக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்டாங்க. விஜய் பார்வதிக்கு என்ன பண்ணாரோ அந்த லிப்ஸ்டிக் இதெல்லாம் சொன்னார். உடனே சொல்கிறாங்க அவங்க, விஜய் பார்வதி கமருதீனையும் என்ன பண்ண, சேர்த்து வச்சு என்ன பண்ண, சேர்த்து வச்சு பண்ண வேண்டியதானே. எவ்வளவு ஒரு எண்ணம் பாருங்கள். இன்னும் இவங்க கேம் விளையாடுறாங்களா, அதாவது கேம் விளையாட வந்திருக்காங்களா இல்லை வெஞ்சன்ஸ் கேம் விளையாட வந்திருக்காங்களா எனக்கு சத்தியமாக புரியல. பிபி ஹோட்டல் டாஸ்க் போயிட்டுருக்கு. இங்கே வந்து அவங்களுடைய அந்த வஞ்சகத்தை வந்து தீர்க்கிற மாதிரி, அதுவும் வந்து அடுத்தவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, இந்த அம்மா ரூலை போட்டு தலையாக இருந்து இவங்களே வந்து கலாய்க்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு என்ன பண்ணேன். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, மைமிங் பண்ணுறாரு. இந்த பக்கம் திவாகர், நடுவில் வந்து விஜய் பார்வதி, அந்த பக்கம் கமருதீன். விஜய் பார்வதியை கலாய்க்கிறது, கமருதீனை வந்துட்டு தடை வருது, அப்படியே ஷோல்டரை பிடிச்சி தடை வர மாதிரி. எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு விஷயம் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து இருந்துக்கிட்டு இவங்க வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற கண்டஸ்டன்ஸை வந்து கலாய்க்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே சரியில்லை, உங்களை விஷயங்கள் எதையுமே பார்க்குற மாதிரியே இல்லை, இப்போ இவங்க பண்ணுறது மட்டும் பார்க்குற மாதிரியே இருக்குது. ரைட், நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். திவ்யா இந்த மாதிரி பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குது? அதுவும் குறிப்பாக கமருதீனை வந்துட்டு தேத்தலான்னு வந்தவங்க, கமருதீன் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ கமருதீனுக்கு ஆப்போசிட்டாக விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் கமருதீன் வெளியில் இப்படிலாம் போகுது பார்த்துக்குங்கன்னு சொன்ன இவங்களே கமருதீனையும் விஜய் பார்வதி இணைச்சி வச்சு இங்கே பேசுகிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.